என்னன்னே தெரியல. நிறைய பேருக்கு பணம்ன்றது என்னது? உங்க வீட்டுல எங்க வீட்டுல எல்லாம் சொல்லிருப்பாங்க, பணத்தை கவனமா கையாளணும்னு சொல்லிருப்பாங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லிருக்காங்க? பணத்தை கவனமா கையாளணும். எத்தனை பேர் நம்புறீங்க பணத்தை கவனமா கையாளணும்? அப்படி கையாளணும்னு நினைச்ச உடனே நமக்கு என்ன படம் ஞாபகம் வருது? டைம் பாம் தான். டைம் பாம் கையில வச்சிருக்கீங்க, எப்படி 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 கவனமா கையாளணும்? சோ இத கவனமா கையாளணும் உடனே நமக்கு என்ன பண்ணுவோம்னு சொன்னா, உங்க கையில ஒரு பாம்பை கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு சீக்கிரம் அதை அடுத்த ஆள் கையில கொடுத்துட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருவீங்க. ஏன்னா அது பதட்டம் நிறைஞ்சது. அது மாதிரி இந்த பணம் பதட்டத்தோட வரும்பொழுது நீங்க ரொம்ப சமாதானத்தோட அதை கையாள முடியாது. பணத்தை குறிச்ச பதட்டம். உங்க மணி பர்ஸை எடுத்து அதுல இருக்கிற பணத்தை பாருங்க, அது உங்களை பார்த்து சிரிக்குதான்னு பாருங்க. இஸ் மணி யுவர் ஃப்ரெண்ட்? நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். பணத்தை ஒரு நபரா உருவகம் கொடுக்கணும்னா, ஒரு பணத்தை ஒரு நபராக உருவகம் கொடுக்கணும்னா, அல்லது நிறைய பேரா நீங்க அந்த பணத்தை பர்சானிஃபை பண்ணணும்னா யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர்றான்னு பாருங்க. பணத்தை பத்தி யோசிக்கும் போது உங்க சொந்தக்காரங்களை யோசிக்கும், இந்த பணத்தை இவரோட கூட பண்ணலான்னு. அது உங்க ஃப்ரெண்டா இருக்குதா எனிமியா இருக்குதான்னு பாருங்க. நிறைய பேருக்கு பணம் தொல்லையான ஒரு விஷயமா தெரியுது. பணத்தை குறித்த பதட்டம். அது பணம் கையில இருக்கும்போது மட்டும் சொல்லல, நான் பணம் இல்லைனாலும் சொல்றேன். சோ நான் அதுதான் சொன்னேன், பணம் ஒரு உணர்ச்சி. பணம் ஒரு உணர்ச்சி. அதுக்கு நீங்க கொடுக்கிற மீனிங் ரொம்ப முக்கியம். நீங்க கொடுக்கிற மீனிங், பணம்ன்றது ஒரு ஆபத்தான விஷயம் மாதிரியோ, பணம்ன்றது நம்மள கெட்டுப்போக வச்சிருன்ற விஷயம் மாதிரியோ நீங்க நம்புனீங்கன்னா, ஏன் அப்படி நம்புறோம்னு சொல்லி சொன்னா, we all are having money wounds. பணத்தால் ஏற்படுத்தப்பட்ட புண்கள் நம்முடைய இருதயங்களிலே சிறு வயது முதல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்டென்ஷனலி ஆர் அன்இன்டென்ஷனலி. எப்படி நான் உங்களை கட்டை எடுத்து தெரிஞ்சே அடிச்சாலும் உங்களுக்கு காயம் உண்டாகும், தெரியாம நான் கட்டையை தூக்கி போடும் போது அது உங்க மேல விழுந்துட்டாலும் காயம் உண்டாகும். சோ நான் தெரிஞ்சு செய்யறேன்னா தெரியாம செய்யறேன்றது முக்கியம் இல்லை. அது உங்க மேல பட்டிருக்குது, அது உங்களுக்கு புண்ணை ஏற்படுத்தி இருக்கிறது.